லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மனசா, உங்க வீட்டுக்காரர் எப்ப வராரு? வர சொல்லிட்டல? சொல்லிருக்கேன் பெரியம்மா, வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வித்யா, நல்லா இருக்காமா? எல்லாமே நல்லா இருக்குமா. ஆனா வரவங்க உன்னோட இந்த திறமையால மட்டும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்கம்மா. உன்னோட பிரசன்டேஷன் தான் முக்கியம். அதுக்கு ரெடி ஆயிட்டியா? சஞ்சய் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா? எப்படியாவது ஜெயிச்சிருவேன். ஜெயிச்சே ஆகணும் வித்யா. இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. மனசா பா, கார்த்திக் எங்கம்மா? வர சொன்னியா? நான் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா கொஞ்சம் வேலை இருக்கு, வர முடியுமான்னு பாக்குறேன்னு சொன்னாரு. என்னம்மா நீ? இது உங்களோட தலை பொங்கல்மா. மாப்பிள்ள வராம எப்படி? நீ அவருக்கு கால் பண்ணு, நான் பேசுறேன். சரிப்பா. அண்ணா போன் கொடு. மனசா இந்த ஏய், வந்துட்டாருப்பா. என்ன மாப்பிள்ள வாசல்ல நிட்டீங்க? உள்ள வாங்க. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? இந்த வீட்டு வாசல்ல அவருக்கு நடந்த அவமானம் எல்லாம் ஞாபகம் வரும்ல மாமா, அதான் யோசிச்சு நிக்கிறாரு. அதெல்லாம் மறந்து அம்மா அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க ஸ்னேகா. நீ பழசெல்லாம் சொல்லி அவரை சங்கடப்படுத்தாத. இவெல்லாம் இந்த வீட்டு மருமக, கால கொடுமை. வாமா, வா, வாங்க 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 மாப்பிள்ள. மாப்பிள்ள, இது உங்க வீடு, உள்ள வாங்க. யாரும் உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. வாங்க, அட உள்ள வாங்க மாப்பிள்ள, வாங்க. மாப்பிள்ள வாங்க வாங்க. மனசா வா, இங்க வந்து நில்லுங்க, வாங்க. வித்யா வாமா. சஞ்சய் பொண்ணு மாப்பிள்ள 4 பேரும் சேர்ந்து நில்லுங்க. எதுக்குப்பா? எல்லாமே ஒரு காரணமா தாமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இதோ வரேன். இந்தாங்க, இது கொஞ்சம் பிடிங்க. கொடுங்க. தலை பொங்கலுக்கு தாய் வீட்டு சீரு. இந்தாங்க, வாங்கிக்கங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, வேண்டாம். தம்பி, இது எங்களோட முறை, நீங்க வாங்கிக்கங்க. தாய் தொட்டு கொடுக்காத தாய் வீட்டு சீருக்கு என்னமா சிறப்பு இருக்க போகுது? ஆமா மாமா, நீங்களும் அத்தையும் சேர்ந்துதான் இதை கொடுக்கணும். நீங்க மட்டும் கொடுத்தா மதிப்பே இல்லையே மாமா. எனக்கும் ஆசைதான், ஆனா வேதா வாங்கிக்கங்க. நல்லா இருக்கு. நல்லா இருங்க. மேடம், இப்போ நான் என் ஃப்ரெண்டு கூட தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே ரெடி ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். நல்லது நடந்தா சந்தோஷம். பிரீத்தி, ஆண்டி, ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சா? அவங்க எவ்வளவு நேரத்துல இங்க வருவாங்க? ஆன் த வேல தான் இருப்பாங்க ஆண்டி. 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவாங்க. கொடுங்க. வாணிக்கும் சஞ்சய்க்கும் சீர் கொடுக்கணும். அவங்களுக்கும் இதுதானே தலை பொங்கல். வாணி நம்ம வீட்லயே இருந்த பொண்ணு, அவளுக்கும் தாய் வீட்டு சேதனம் நாம தானே கொடுக்கணும். முதல்ல இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த வீட்ல இருக்க போறாளா இல்லையான்னு அவ கன்ஃபார்ம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் சீர் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். வேதா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி? அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
This is Veda ma'am's house. நைஸ் ஹவுஸ். Yeah, correct. That's good. Hi வெல்கம். ma'am. ஹாய் ராபர்ட், ஜூலி. ஹவ் ஆர் யூ? வணக்கம். Fine. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பாக்குறீங்க? ஓ நீங்க எங்க ஒரு கல்ச்சர் பாடி வெல்கம் பண்ணீங்க. அதான் நாங்க உங்க ஒரு கல்ச்சர் பாடி வணக்கம் சொன்னோம். தமிழ் நல்லா பேசுறீங்களே. ஒல்க புதுமறை, திருக்குறள், எழுதின மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். திருக்குறளா? Yes. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், the lengthy daddy man, திருவள்ளுவர். என்ன திருவள்ளுவர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இவங்க பக்கத்து வீட்ல ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட பேசிதான் இவங்க தமிழ் நல்லா கத்துக்கிட்டாங்க. ஓ. What is this? House ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. Any festival? பொங்கல் ஃபெஸ்டிவல். Pongal? Wow. It's so tasty festival. Oh, today Pongal? எஸ் டுடே பொங்கல். எனக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன் பொங்கல் கொண்டாடுறீங்க? Any particular reason சொல்லுங்க. This is just like how you guys celebrate Christmas. You guys have cake, we have pongal. That's all the differences. This has been followed by our ancestors for a very long time, so we are also doing it. நாங்க கிறிஸ்மஸ் ஜீசஸ்க்காக பண்றோம். நீங்க இத எந்த கடவுளுக்காக பண்றீங்க? That is called... சஞ்சய், அவங்க என்ன கேட்டாங்க? அது வந்து நாம எந்த சாமிக்காக பொங்கல் கொண்டாடுறோம்னு கேக்குறாங்க. பதில் சொல்லு பிரீத்தி. நீ தானே முன்னால வந்து பேசுவ. இப்ப என்னமோ திருத்தருன்னு முழிக்கிற. உலகத்துல இருக்கிற எல்லா பண்டிகையும் ஏதோ ஒரு கடவுளை அடிப்படையா வச்சுதான் நடக்கும். ஆனா இந்த பொங்கல் பண்டிகை அப்படி இல்ல. இது இயற்கைக்கு நன்றி சொல்ற விழா. விவசாயத்துக்கு அடிப்படையான பஞ்சபூதத்துக்கும் நன்றி சொல்ற விழா. விவசாயி கூடவே உழைக்கிற மாட்டுக்கு நன்றி சொல்ற விழா. இது தமிழரோட பண்டிகையா இருந்தாலும் உலகத்துல விவசாயம் பண்ற எல்லா மக்களும் கொண்டாட வேண்டிய விழா. விவசாயமே செய்யாத சாதாரண மக்களும் கொண்டாடலாம். ஏன்னா மனுஷங்க வாழ்றதுக்கான அடிப்படையே சாப்பாடு தானே. அதுக்கு அடிப்படையான விழாவை யாரு வேணாலும் கொண்டாடலாமே. அதனால இத நீங்களும் கொண்டாடலாம். Wow. It's rooted. எப்படி ஒரு பண்டிகையில கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். What is this? Is this painting? This is not painting. இது என் மருமக போட்ட கோலம். கோலம்? What கோலம்? வாணி, நீயே சொல்லுமா. அது மார்கழி தை மாசம். புரியல. டிசம்பர் ஜனவரி மாசத்துல எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் வாசல்ல அரிசி மாவுல கோலம் இப்படி போடுவாங்க. அரிசி மாவு? You mean rice flour? Yes. It's a food. Why are you wasting like this? ஏன் இத வேஸ்ட் பண்றோம்னு கேக்குறாங்க வாணி. சாப்பாடோட மதிப்பு தெரியாதவங்க இப்படிதானே வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாவுல 2 பேரு ஒரு நேரம் சாப்பிடலாம். ஆனா இவ இத கீழே கொட்டி வச்சிருக்கா. வேர்ல்டுல நிறைய பேரு ஃபுட் இல்லாம இருக்கும்போது நீங்க ஃபுட் வேஸ்ட் பண்றது சரியா? ஒரு உணவு மனுஷன் வயித்துக்குள்ள போகலனா அது வேஸ்ட்னு அர்த்தம் இல்ல சார். அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பூமி மனுஷனுக்கு மட்டும் இல்ல, பல கோடி உயிருக்கும் சொந்தமானது. உலகத்துல இருக்கிற எல்லாமே மனுஷனுக்கு மட்டும்தாங்கிற சுயநலவாதிய எங்க கலாச்சாரம் எங்களுக்கு சொல்லித் தரல. இங்க இருக்கிற காக்கா, குருவி எங்க ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்க கூட்டம்னு பொது நலமா வாழ சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடையாளம் தான் இந்த மாவும். நாங்க இத வேஸ்ட் பண்ணல. எறும்பு, காக்கா, புறா மாதிரி பல உயிர்களுக்கு பசி ஆத்துறோம். வாவ், சூப்பர். நீங்க பண்ற எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. எங்களுக்கு இந்த கல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு.
What's your name? வாணி. Vani? It's amazing painting. And amazing thoughts. Congrats. I want to learn this. Can you teach me? நீங்க வாணிக்கிட்ட இத கத்துக்கணுமா? கண்டிப்பா சொல்லி தரேன். Thank you. Thank you very much. ஏன் வாழை மரம் எங்க கட்டி வச்சிருக்கீங்க? Any reason? வாழை மரம் மட்டும்தான். ஒரு மரத்தை வெட்டினா அடுத்தடுத்து பல மரம் அதோட காலடியில தழைச்சு வரும். அந்த மாதிரி இந்த குடும்பமும் வாழடி வாழையா வளரணும்னு எல்லா நல்ல காரியத்துக்கும் இத வாசல்ல கட்டுவாங்க. இதுவும் ஒரு அடையாளம். Oh, it's meaningful. What is this yellow round red dot? அது கிருமி நாசினி. வீட்ல எந்த கிருமியும் வராம பாத்துக்கும். Yes. Turmeric has antimicrobial property. Oh. Oh, good. நாங்க எங்க லைஃப்ல மீனிங் தேடிட்டு இருப்போம். பட் நீங்க லைஃபையே மீனிங்ஃபுல்லா வச்சிருக்கீங்க. இட்ஸ் அமேசிங். உங்கள மாதிரி பீப்பிள்ஸ் கூட பழகிறது ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ் கலாச்சாரத்துல நாம கொண்டாடுற எல்லா பண்டிகைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்குள்ள மனுஷங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கான பல வழிகள் இருக்கு. இது எதுவுமே இப்போ நாங்க புதுசா கண்டுபிடிச்சது இல்ல. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எங்க முன்னோர்கள் வாழ்க்கை நெறிய உருவாக்கி எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அத நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். That's why the Tamil world's culture. Very nice, very nice. Thank you. இந்த மாதிரி யாரும் எங்களை ரிசீவ் பண்ணதே இல்லை வேதா. We are very very happy. Thank you so much. Thank you. வாணி யாரு? உங்க பொண்ணா? கேக்குறாங்கல்ல, சொல்லு. இவ எங்க வீட்டு மருமக, சஞ்சயோட வைஃப். கல்ச்சர் பத்தி ஆழமா தெரிஞ்சா ஒரு பொண்ணு உங்க மருமகளா இருக்கிறதா நல்ல விஷயம். எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்ல வேலை நீ மருமகளா இல்லைன்னு அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. பிரீத்தி, புரிஞ்சுக்க. ப்ளீஸ் கம். எல்லாரும் உள்ள ப்ளீஸ் போங்க. கம். வாங்க. கம். ஓகே மேடம், வாங்க. என்னடி இவ வந்த உடனே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டா? இதெல்லாம் ப்ராஜெக்ட் சைன் பண்றதுக்கு உதவாதுமா. அதுக்கு பிரசன்டேஷன் தான் முக்கியம். அவளால அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் தோக்க போறவளோட கடைசி சந்தோஷம். பாத்துக்கலாம். நீ வாமா போலாம். வாணி, நானும் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன் தான். ஆனா எனக்கே தெரியாத பல விஷயங்களை வெள்ளைக்காரங்க கிட்ட போட்டு தாக்கி அவங்கள கிளீன் போல்ட் ஆக்கிட்டியம்மா. போற போக்க பார்த்தா அவங்க இப்பவே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுவாங்க போல இருக்கு. எப்படி வித்யா அதெல்லாம்? நீ தானே என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வச்ச. அங்க படிச்சதையும் எனக்கு தெரிஞ்சதையும் சேர்த்து அடிச்சு விட்ட. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. உள்ள வாங்க சார். பிரீத்தி, யார் இவரு? இவர்தான் சென்னையில முக்கியமான காஸ்டியூம் டிசைனரோட அசிஸ்டன்ட். நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு காஸ்டியூம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். உடனே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. ஓ, அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான ட்ரெஸ்ஸா இருக்கும்ல, அதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். வெரி குட் பிரீத்தி. என்னதான் அவங்க இன்வெஸ்டரா இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க நம்மளோட கெஸ்ட் தானே ஆண்டி. அவங்கள சரியா ட்ரீட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தானே. அதனாலதான் பிரீத்தி உன்கிட்ட நான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கேன். கண்டிப்பா நீ என் பேரை காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும். அதனால தானே பிரீத்தியை நீங்க உங்க மருமகளாக்கணும்னு நினைச்சீங்க. என்ன பண்றது, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதியா வேற ஒண்ணு நடந்துருச்சே.
என்ன பழமொழி இது? கேம்பிரிட்ஜ்ல படிச்ச பொண்ணு மாதிரியா நீ பேசுற? ஏதோ கிராமத்துல படிச்ச பொண்ணு மாதிரி பேசுற. அது வாணி கூட பேசி பேசி அவ பழக்கம் எனக்கு வந்துருச்சு அத்தை. என்ன பிரீத்தி இது? நீ உங்களுக்காக அமெரிக்கன் காஸ்டியூம் ரெடி பண்ணி வச்சிருக்க. அவங்க தான் சிம்பிளா புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த காஸ்டியூம் எப்படி இருக்கு? வெரி பியூட்டிஃபுல். You look like a Tamil girl. Thank you. I'm really proud of it. உங்களுக்கு யார் இந்த புடவையை கட்டி விட்டது? The perfect Tamil girl. பச்சை தமிழச்சி வாணி. Julie, that is your husband. He's coming. Robert? I'm coming. Hi, Robert. சொல்லுங்க. சூப்பர். Thank you. எப்படி பிடிச்சிருக்கா? இந்த Dress ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Yeah, it's nice. It's looking very nice. Robert, ஆனா இதை இப்படியே விட கூடாது. அத அப்படி மடிச்சு like அப்படி கெத்தா கட்டணும். Hey, no, not you. No. Only for gents. Oh, it's not for girls? Not for girls. Come on. Okay. அப்படி மடிச்சு. Okay. அப்படி கட்டணும். Okay? இதுதான் நம்ம ஊரு பட்டாப்பட்டி ஸ்டைல். Okay. Okay? உங்களுக்காக நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஸ்டியூம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். Oh, sorry. நாங்க எப்பவும் அதே காஸ்டியூம் தானே போடுறோம். பட் இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. பல்லாயிரம் வருஷம் பழமையான கலாச்சார ட்ரெஸ்ல நாங்க இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இத சஜஸ்ட் பண்ண வாணிக்கு தேங்க்ஸ் சொல்றோம். தேங்க் யூ so much வாணி. சென்னை வெயில்ல கோட்டு சூட்டு போட்டா உள்ள வெந்தே போயிடும். இது கூட தெரியாதா பிரீத்தி? எந்த ஊருக்கு போனாலும் அந்தந்த ஊர் Dress-அ தான் போடணும். பிரீத்தி, என்னடி இது? இங்கே அவளே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அவங்களுக்கு எவ்வளவு ஆபத்துன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்ட உடனே நான் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை மாத்துவாங்க பாரு. எப்படி? வெயிட் பண்ணி பாருமா. எப்ப பொங்கல் செலிப்ரேஷன் ஆரம்பிக்கும்? எல்லாம் ரெடியா இருக்கு ராபர்ட். உங்க ரெண்டு பேருக்காக தான் வெயிட்டிங். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஓகே. யா கம். வா சஞ்சய். போங்க.